ஓம் நம சிவாயா. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. என் பெயர் உதயா. நான் நாகை அமிர்த வித்யாலயம் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன். அம்மாவின் தாமரை பொற்பாதங்களை வணங்கி அம்மாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன். அம்மா நிகழ்த்தி கொண்டிருக்கும் மகத்துவங்கள் எண்ணில் அடங்காதவை. அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பகிர்கிறேன். அம்மா கேரள மாநிலத்தில் பரையக்கடவு என்ற அழகிய கிராமத்தில் 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பிறந்தார். பிறந்ததிலிருந்தே பல அதிசயங்களை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார். பிறக்கும் குழந்தை அனைத்தும் அழுது கொண்டு பிறப்பதுதான் இயல்பு. ஆனால் அம்மா பிறக்கும் போது சிரித்த முகத்துடன் கருநீல வண்ணத்தில் சின்முத்திரையிட்டு பிறந்தார். பிறப்பிலேயே தனித்துவமானவர் என உணர்த்தினார் அம்மா. 6 மாதத்திலேயே அவரால் பேசவும் நடக்கவும் முடிந்தது. அவர் பேசிய முதல் வார்த்தை கிருஷ்ணா. 2 வயதிலேயே கிருஷ்ணரை பற்றிய பஜனை பாடல்களை பாட ஆரம்பித்தார். அம்மாவின் பஜனை பாடல்கள் அனைவரையும் ஈர்த்தது. அம்மாவின் இளமை காலம் முழுவதும் இடைவிடாது கிருஷ்ணநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தார். தனது 22ஆம் வயதில் கிருஷ்ணபாவ தரிசனமும் தேவிபாவ தரிசனமும் வழங்க ஆரம்பித்தார். 1978ஆம் ஆண்டு அமிர்தபுரி ஆசிரமம் நிறுவினார் அம்மா. தன்னிடம் வரும் ஒவ்வொருவரையும் தனது சொந்த குழந்தைகளாக பாவித்து அருளாசி வழங்கினார். அது மட்டுமா, அம்மாவின் சின்னஞ்சிறு குடிசை இப்பொழுது உலகளாவிய ஆன்மீக தலமாக மாறியுள்ளது. 1987 முதல் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் 17 பிரம்மஸ்தான கோவில்களை நிறுவினார். ஒவ்வொரு துறையிலும் அம்மா ஆற்றும் சேவைகள் அனைத்தும் அதிசயிக்க வைக்கின்றது. அமிர்த குடீரம், அமிர்த நிதி, அமிர்த நிகேதன், அமிர்தாரண்ய ஜீவனம், அமிர்த கிருபாநிதி பிரதிஷ்டான், அமிர்த விஸ்வவித்யாபீடம் போன்ற பல அமைப்புகள் அம்மாவின் வழிகாட்டுதலுடன் நடத்தப்படுகின்றன. அனைவரையும் தன் அன்பினாலும் கருணையினாலும் 50 ஆண்டுகளில் ஓய்வு ஏதுமின்றி முகத்தில் ஒளிரும் புன்னகையுடன் நமக்கு ஆசி வழங்குகிறார் அம்மா. உண்மையாகவே அதிசயங்களில் அதிசயம் அம்மா. அம்மாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் நம சிவாயா.